إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا وشفيعنا مولانا محمد عبده ورسوله صلى الله على محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا ما بعد. فقد قال الله تعالى في محكم تنزيل الكتاب الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. قال نبينا صلى الله عليه وسلم: فإن خير الحديث كتاب الله وخير السنن سنن رسول الله صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار، أو كما قال نبينا صلى الله عليه وسلم. وكان الله قائلا: سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقال تعالى: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال: عباد الله اتقوا الله أوصيكم وإياي أولا بتقوى الله. إن أريد إلا الإسلام ما استطعت وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. எல்லையற்ற ஆற்றலையும் இணையற்ற கிருபையும் தன் வசம் கொண்டிருக்கின்ற இன்மை மறுமை என்று சொல்லக்கூடிய இருவேறு உலகத்தை ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கின்ற மாபெரும் ஆட்சியாளன், எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மிஞ்சியப்பட்ட தலைவர், அகில உலகத்திற்கு ஒரு வழிகாட்டி எம்பெருமான ரசூலை கரீம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் இரத்த சொந்தங்கள் அவர்களது வழியை எந்த துன்பங்கள் வந்துட்ட போதும் தளர்ந்து விடாத துணிவோடு வரவேற்று வாழ்ந்து காட்டிய அந்த உத்தம தோழர்கள், சத்திய சகாபாக்கள், சஹாபிய பெண்மக்கள் மீதும், இன்னும் இம்மையிலே இறைவனின் பொருத்தத்தை பற்றி வாழ்ந்து மறுமையில் தங்களுக்குரிய இடத்தை சுவனமாக பதிவு செய்துவிட்ட நன்மக்கள் மீதும், இன்னும் அது போன்றதொரு ஆவலோடும் ஆர்வத்தோடும் அமர்ந்திருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் கிருபையும் கருணையும் அருளும் என்றென்றும் பற்றாத ஜீவநதியாய் வழிந்தோடுத்துமாக. இறைவனுடைய ஒரு மாபெரும் கிருபையின் காரணத்தினால் அவனுடைய மகத்தான இந்த மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி அறியப்படும் மார்க்க மக்கள் மன்றத்திலே கூடுதல் குறைவின்றி ஒளிவுமுறையின்றி எடுத்துச் செல்லப்பட வேண்டும். நாமும் நேர்வழியை பெற வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு அல்லாஹுவால் படைக்கப்பட்ட நாளில் மிகச்சிறந்த நாளான இந்த ஜும்ஆ தினத்திலே நாம் எல்லாம் ஒன்று குழுமி இருக்கிறோம். இப்படிப்பட்ட வாய்ப்பினை தந்தமைக்காக இந்த வையகத்தை படைத்து காத்து ரட்சித்து பரிபாலித்துக் கொண்டிருக்கின்ற அந்த வல்ல நாயனுக்கு எல்லா புகழும் அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய அருளால் புனித ரமலான் மாதத்துடைய இரண்டாவது ஜும்ஆவிலே நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். மார்க்கத்தை மக்களுக்கு சொல்ல, சத்திய பாதையில ஏகத்துவத்தில் தொடர்ந்து பயணிக்க படைத்தவனுடைய அருளும் பாதுகாப்பும் சேவை என்பதை இந்த நேரத்திலே நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். உலகில் 200 கோடிக்கும் அதிகமான முஸ்லிம்கள் வாழ்கிற இந்த நேரத்தில் இந்திய அளவிலே 13.4% இருப்பதாக சொல்லப்படுகிற இந்த முஸ்லிம் சமூகம் அநீதி இழைக்கப்பட்டு
வன்முறைக்கு தள்ளப்பட்டு நிர்கதியாக்கப்படுகிற விஷயத்தில 65% தங்களுடைய இழப்பை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்கிறார்கள் தேசிய காவல்துறை அகாடமியின் ஆய்வாளர் VN ராய். இந்திய மக்கள் தொகையில் 13.4% இருப்பதாக சொல்லப்படுகிற இந்த இந்திய முஸ்லிம் சமூகம் சிறைச்சாலையிலே 21% அடைபட்டு கிடக்கின்றார்கள் என்று சொல்லுகிறது குற்றப்புலனாய்வு ஆவணம். இந்திய மக்கள் தொகையில் 13.4% இருப்பதாக சொல்லப்படுகிற இந்த இந்திய முஸ்லிம் சமூகத்தின் சொத்துக்கள், உடைமைகள் கலவரங்களின் போது பெருத்த சேதாரத்தை சந்திக்கிறது என்கிறது. ஒவ்வொரு முறையும் அதிகப்படியான இழப்புகளை யார் சந்திக்கிறார்கள் என்றால் இஸ்லாமிய சமூகம் தான் சந்திக்கிறது என்று சொல்கிறார்கள் பல்வேறு ஆய்வு கமிஷன்களுடைய அறிக்கைகள். இந்த நிலையில் தான் சகோதரர்களே, இன்றைய தினத்தில் வடநாட்டில் இன்னவரை எல்லா இடங்களிலும் ஹோலி பண்டிகை என்று சொல்லக்கூடிய ஒரு விழா, அவர்களுடைய மத நிகழ்ச்சி நடைபெறுகிறது. 60 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அரிதாக நடைபெறுகிற இந்த நிகழ்வு என்ன 60 ஆண்டுக்கு ஒரு முறை அரிதாக நடக்கிறது என்று சொன்னால், ரமலான் மாதமும் ஹோலி பண்டிகையும், ரமலானுடைய ஜுமாவும் ஹோலி பண்டிகையும் இணைந்து வருகிற நாள் 60 ஆண்டுக்கு ஒரு முறை வரும் என்கிற அந்த நிலையை பார்க்கிறோம் என்று சொன்னால், ஜுமாவுடைய தினமும் அவர்களுடைய பண்டிகையும் மீண்டும் ஒரு முறை அரங்கேறி இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இதைத் தொடர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் அதனுடைய பகுதிகளில் எல்லா பள்ளிவாசல்களும் கிட்டத்தட்ட அந்த பகுதியில் இருக்கிற ஏகதேச பள்ளிவாசல்கள் சார்பாய்களால் மூடுவதற்கு காவல்துறை என்ன செய்திருக்கிறது, உத்தரவிட்டிருக்கிறது என்பதை பார்க்கிறோம். இது எதற்கு என்றால், இரு சமூகங்களுக்கு மத்தியில் எந்த குழப்பமோ பதற்றமோ ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி இந்த சௌபாய் என்று அழைக்கப்படுகிற இந்த ஹோலி பண்டிகை ஊர்வலம் எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் இந்த மசூதிகள் தார்பாய்களை கொண்டு மூடப்படுகிறது. இது வழக்கமான ஒன்றுதான் என்று அறிக்கை விடுகிற நிலையை பார்க்கிறோம். அதே போன்று இன்றைய வெள்ளிக்கிழமைகளில் அங்கு இருக்கக்கூடிய எல்லா பள்ளிவாசல்களின் தொழுகை நேரங்களும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மாற்றப்பட்டிருக்கிறது. எதற்கென்றால் இந்த சமூகத்தினிடத்திலே சச்சரவுகளும் பிரச்சனைகளும் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி என்கிறார்கள். இவற்றையெல்லாம் ஒருபடி மேலே சென்று அந்த மாநிலத்துடைய முதல்வர் சொல்லுகிறார், அவர் பேசுகிற பேச்சு முஸ்லிம் சமூகத்திடத்திலே வேதனையும் அச்சத்தையும் பயத்தையும் உண்டாக்குகிறது. என்ன குறிப்பிடுகிறார், இந்த பண்டிகை ஆண்டிற்கு ஒரு முறை வருகிறது, உங்களுடைய தொழுகை வருடத்தில் 52 முறை நடைபெறுகிறது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுக்கு இது அசௌகரியமாகப்பட்டால், பிறர் பூசுகின்ற அந்த வண்ணங்கள் உங்கள் மீது படாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் என்ன செய்யுங்கள், உங்களுடைய வீட்டிலேயே தொழுது கொள்ளுங்கள், தொழுகைக்கு பள்ளிக்கு வர வேண்டிய அவசியமும் தேவையும் இல்லை என்று அந்த மார்க்கத்தை பற்றி தெரியாத, இஸ்லாத்தை பற்றி புரியாத ஒரு நபர் என்ன செய்கிறார், அறிக்கை விடுகிற நிலையை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இதற்கெல்லாம் என்ன காரணம், உண்மையில் எதற்காக வேண்டி இப்படியெல்லாம் செய்யப்படுகிறது என்றால் தெளிவாக நாம் சொல்லிவிடலாம், இது திட்டமிட்ட முஸ்லிம் வெறுப்பு அரசியல். இது திட்டமிட்ட முஸ்லிம் வெறுப்பு குரோதமும் கொண்ட எண்ணம் என்று சொன்னால், சமீப காலமாக இப்படியான பிரச்சாரங்கள் பரவலாக்கப்படுகிறது. அதுவும் குறிப்பாக தேர்தல் நேரங்களில் இந்த பிரச்சனையை, இந்த வெறுப்பு பிரச்சாரத்தை இந்திய நாட்டுடைய பிரதமர் என்ன செய்வார், முன்னின்று துவக்கி வைப்பார். அதற்கு பிறகு ஒவ்வொருவரும் பல நேரங்களில் என்ன செய்வார்கள், இதனுடைய தொடக்கத்தை கொண்டு செல்வார்கள் என்று சொன்னால் நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இவர்கள் என்ன நினைக்கிறார்கள், வன்முறைக்கு எதிராக வன்முறை என்றால் வன்முறைக்கு தீர்வு வன்முறைதான் என்று சொன்னால், இங்கே அது என்ன செய்யப்படுகிறது, முஸ்லிம்களுக்கு எதிராக அதிகாரத்தின் மூலம் வன்முறை நிகழ்த்தப்படுகிறது.
ஆட்சியின் பெயரால் வன்முறை நிகழ்த்தப்படுகிறது. சட்டத்தின் பெயரால், நீதியின் பெயரால், ஊடகத்தின் பெயரால் ஒரு நீண்ட வன்முறை தொடர்ச்சியாக அது பின்பற்றப்பட்டு கொண்டே வருகிறது. இவ்வளவு பிரச்சனைகளும் இவ்வளவு அநியாயங்களும் நடக்கிறது. எந்த ஊடகங்களும் என்ன செய்யவில்லை, வாய் திறக்கவில்லை. இது தவறில்லையா என்று கேட்பதற்கு எந்த ஊடகங்களுக்கும் தைரியம் இல்லை. எங்கே எதையாவது செய்தால் தம்முடைய ஊடகத்தை முடக்கி விடுவார்களோ என்ற பயமும் அச்சமும் அவர்களுக்கு என்ன செய்கிறது, பாடாய்ப்படுத்துகிறது என்பதை எல்லாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், இவ்வளவு வெறுப்பும் இவ்வளவு வன்மமும் இவ்வளவு அநியாயங்களும் தலை தூக்குகிற இந்த நேரத்தில் முஸ்லிம் சமூகம் அமைதி காத்துக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம் சமூகம் மௌனத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நாம் பார்க்கிறோம் வகுப்புவாத அரசியல், வகுப்புவாத சக்திகள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அங்கெல்லாம் முஸ்லிம்களுக்கு எதிராக வன்முறைகள் கட்டவிழ்க்கப்பட்டு அவருடைய உயிர்கள், உடைமைகள் நிர்மூலமாக்கப்படுகிறது. இன்றைக்கு புல்டோசர் கலாச்சாரம் என்று கொண்டு வந்து யாராவது சின்ன தவறு செய்தால், அவர்களுக்கு தவறு செய்வதாக கருதினால், இவர்கள் எடுக்கக்கூடிய முதல் நடவடிக்கை என்ன, அவருடைய வீடுகளை இடிப்பது, அவருடைய வாழ்வாதாரங்களை நசுக்குவது. இந்த யுக்தியை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். உச்ச நீதிமன்றம் என்ன செய்கிறது, இதற்கு எதிராக தடை விதித்தும் கூட அதையெல்லாம் காதிலேயே வாங்கிக் கொள்ளாமல் காற்றிலே பறக்க விட்டு, எங்களிடத்தில் அதிகாரம் இருக்கிறது, அதனால் நாங்கள் அதை செய்வோம் என்று அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால், நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இறை இல்லங்கள் இடிக்கப்படுகிறது. இந்த சமூகத்தின், இந்த நாட்டின் நீதிமன்றங்கள் எப்படியாவது இந்த முஸ்லிம் சமூகத்திற்கு நீதியை பெற்று தந்துவிடும் என்பதை நினைத்து இந்த மக்களும் காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அதற்கு மேலாக மௌனம் கலைத்து படிக்குப்படி கலவரத்திற்கும் வன்முறையும் செயல்படக்கூடிய எண்ணம் ஏன் முஸ்லிம் சமூகத்திற்கு வருவதில்லை, ஏன் அப்படியான எண்ணத்தை அந்த மக்கள் கொண்டிருக்கவில்லை என்று சொன்னால், இஸ்லாம் என்ன சொல்கிறது, மனித உணர்வுகளுக்கு, மனிதனுடைய உடைமைகளுக்கு, மனிதனுடைய மானத்திற்கு, மனிதனுடைய மரியாதைக்கு, மனிதனுடைய உயிருக்கு இஸ்லாம் வழங்கி இருக்கிற கண்ணியத்தை போன்று உலகத்தில் எந்த சமயமும் வழங்கவில்லை. அதனால் மௌனம் காத்துக் கொண்டிருக்கிறார். இவர்கள் செய்கிற அநியாயம், அக்கிரமங்களுக்கு எந்த எல்லையும் இல்லை, எந்த வரம்பும் இல்லை. யாரை கண்டு பயப்பட வேண்டியதும் இல்லை. அல்லாஹ் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தை, படைபலத்தை கொடுத்திருக்கிறார். அதனால் அவர்கள் அதற்குண்டான வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய சமூகம் அமைதி காத்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் ஒரே ஒரு வசனம் சான்று, ஒரே ஒரு வசனம் நமக்கு முன்னால் நிற்கிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில் சொல்கிறார், அதாவது ஒரு மனிதனை எவ்வளவு ஒரு மனிதனை ஆன்மாவை வாழ வைக்கிறாரோ அவர் உலகின் ஒட்டுமொத்த சமூகத்தையும் வாழ வைத்துவதற்கு போன்றவராவார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையில குறிப்பிடுகிற செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால், அநியாயமாக யாரையும் என்ன செய்துவிடக்கூடாது, தண்டித்து விடக்கூடாது. அநியாயமாக யாரிடத்திலும் பகைமையும் வெறுப்பையும் சம்பாதித்து விடக் கூடாது என்பதில இஸ்லாமிய தெளிவாக இருக்கிறது என்று சொன்னால், இதற்கு பெரிய உதாரணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதர் அந்த உஹதுடைய யுத்தக்களத்தை நாம் பார்க்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான இழப்புக்கு அந்த சமூகமும் அந்த மக்களும் ஆளாகி இருந்த நேரத்திலே, ஃபலம்மா சமிஅல் முஸ்லிமூன ذلك قالوا والله لئن ظهرنا عليهم لمسلون بهم مسلة لم يمسلوا أحدا من الأرض بعد الفم فأنزل جبريل عليه السلام على محمد صلى الله عليه وسلم بعده وقرآن وقرآن. வரலாறு நீண்டது, நெடியது. சமூகத்தில் இஸ்லாமிய படையில் அன்றைய நேரத்தில் ரணங்களையும் வடுக்களையும் ஆறாத புண்களையும் ஏற்படுத்திய போர் அது என்று நாம் பார்க்கிறோம். பல இஸ்லாமிய தோழர்கள், சகாபாக்கள், நபி தோழர்கள் கொல்லப்பட்ட ஒரு சூழல் அது. குறிப்பாக சிங்கம் என்று அழைக்கப்பட்ட, அல்லாஹ்வுடைய சிங்கம் என்று அழைக்கப்பட்ட ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்ட தருணம் அது நாம் பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இந்த காட்சி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்ட விதம், அவருடைய கோரமான காட்சி, இவற்றை எல்லாம் பார்த்து நிலை குலைந்து போகிறார். இப்படியுமா ஒரு மனிதர்கள் ஈவு இறக்கம் இல்லாமல் நடந்து கொள்வார்கள்? ஒரு சாதாரண பகைமை, சாதாரண ஒரு வெறுப்பு தாண்டி இது காலங்காலமாக, ஆண்டாண்டு காலமாக இருக்கக்கூடிய பகையை தீர்க்கக்கூடிய அளவிற்கு இவருடைய செயல்பாடுகள் இருக்கிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனம் வெதும்புகிறார்கள், கோபப்படுகிறார்கள்.
அப்படி கோபப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறார்கள்? தன்னுடைய தந்தையின் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹுடைய பிரேதத்தை உடலை பார்த்து விட்டு சொல்கிறார்கள், அல்லாஹ் உங்களுக்கு அருள் புரியட்டும், அல்லாஹ் உங்களை தேர்வு செய்து கொண்டான். உலகில் நீங்கள் வாழுகின்ற பொழுது இரத்த உறவுகளை பேணக்கூடியவர்களாகவும் நன்மையான காரியங்களை செய்யக்கூடியவர்களாகவும் வாழ்ந்து வந்தீர்கள். பெண்கள் கவலை கொள்வார்கள், எனக்கு பின் இது ஒரு நடைமுறையாக மாறிவிடும் என்கிற அச்சமாச்சலம் எனக்கு இல்லாமல் இருந்தால் காட்டு மிருகங்களின் வயிறுகளில் இருந்தும் பறவைகளுடைய வயிறுகளில் இருந்தும் அல்லாஹ் தங்களை நாளை மறுமையில எழுப்ப வேண்டும். உங்களுடைய உடலை பறவைகளுக்கும் காட்டு விலங்குகளுக்கும் உணவாக நான் இந்த இடத்திலேயே விட்டு வருவேன். அடக்கம் செய்ய மாட்டேன். நான் என்ன செய்ய மாட்டேன்? உங்களை அடக்கம் செய்ய மாட்டேன். எல்லா மிருகங்களும் உங்களை கொட்டி தின்று எடுத்து விட்டு போகணும். நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹம்ஸா ரலியல்லாஹு அவர்களை அழைக்கிற பொழுது இப்படியான மிருகங்களின் வயிறுகளில் இருந்தும் பறவைகளின் வயிறுகளில் இருந்தும் நீங்கள் திரும்ப பெறப்பட வேண்டும். அதை நான் எதிர்பார்க்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனக்கு மாத்திரம் இந்த உஹது போர் வெற்றியை தரும் என்றார். அது தோல்வியை தந்தது. ஆனால் வெற்றியை தரும் என்று சொன்னால் நான் அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு கூறுகிறேன், உங்களுடைய உயிருக்கும் உடைமைக்கும் பதிலாக 70 நபர்கள் இது போன்று கொல்லப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். 70 நபர்கள் இது போன்று கொல்லப்படுவார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் என்று சொன்னால், அப்ப அதை கேட்டுக்கொண்டிருந்த நபித்தோழர்கள் எங்களுக்கு அல்லாஹ் வெற்றியை தந்தான் என்று சொன்னால் அரபுலகத்தில் யாரும் செய்யாத அளவுக்கு மிகவும் கொடூரமான முறையில் பழிக்கு பழியாக நாங்கள் நிச்சயம் நடந்து கொள்வோம், இதை செய்வோம் என்று சஹாபாக்கள் என்ன செய்தார்கள்? திரும்ப அதற்கு பதில் சொன்னார். அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த போர் முடிந்து ஷுஹதாக்களை எல்லாம் அடக்கம் செய்து அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது சஹாபாக்கள் எல்லாம் சுற்றி என்ன செய்வது என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மூலமாக ஒரு வசனத்தை இறக்கினான் என்பதை பார்க்கிறோம். அல்லாஹ் நீதமானவன். யாருடைய உள்ளத்தினுடைய விரோதங்களுக்கும் குரோதங்களுக்கும் பழிவாங்கும் உணர்ச்சிகளுக்கும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான்? பதிலளிக்கவே மாட்டான். அது யாராக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தாலும் சரி. உலகத்திற்கு அழகிய முன்மாதிரியை இஸ்லாம் ஏன் காட்டி தந்தது என்று சொன்னால் இதுதான் அடிப்படை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே குறிப்பிடுகிறான், நபியே வயின் ஆகிப்தும் ஃபஆகிபு மிஸ்லி மா ஊகிப்தும் பிஹி வலஇன் ஸபர்தும் லஹு கைருல் ஸாபிரீன் வஸ்பிரு வமா ஸபருக இல்லா பில்லாஹ் ولا تعزن عليهم ولا تك في ضيق مما يمكرون ان الله مع الذين اتقوا والذين هم محسنون. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வசனத்தை இறக்கினான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. நபியே, நீங்கள் பழிவாங்க கருதினால் உங்கள் மீது எந்த அளவுக்கு அக்கிரமம் புரியப்பட்டதோ அதே அளவுக்கு பழிவாங்குங்கள். நீங்கள் 70 பேர் என்று குறிப்பிடுகிறீர்களே, இறந்தது யார்? உங்களுக்கு ஒருவர் தானே. அப்படியானால் எந்த அளவுக்கு பழிவாங்கப்பட்டதோ அந்த அளவுக்கு பழிவாங்கள். ஆனாலும் வசபரும், நீங்கள் பொறுமையாக இருங்கள். இன்னமாக அல்லாஹ் பொறுமையை கடைபிடிப்பவர்களுக்கு சிறந்தது என்று சொல்கிறான். இதுவே பொறுமையை கடைபிடிப்பவர்களுக்கு சிறந்தது. நபியே, நீங்கள் பொறுமையுடன் இருந்து உங்களுடைய பணியை நீங்கள் செய்து கொண்டிருங்கள். நீங்கள் பொறுமையாக இருப்பது அல்லாஹ்வுடைய பேருதவியினால் தான் என்பதையும் விளங்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் முஸ்லிம்கள் பொறுமையாக இருக்கிறார்கள், அமைதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது எப்படி? அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு. அல்லாஹ்வுடைய தூதரை அப்படித்தான் அல்லாஹ் வழி நடத்தினார். நீங்கள் பொறுமையாக இருப்பது அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டுதான் இருக்கிறது. வருந்த வேண்டாம், நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். அவருடைய சூழ்ச்சிகள் குறித்து நீங்கள் மனம் குமுறவும் வேண்டாம். அவருடைய சூழ்ச்சிகள் குறித்து நீங்கள் மனம் குமுறவும் வேண்டாம். எவர்கள் இரையச்சம் கொள்கிறார்களோ, எவர்கள் நன்னடத்தையை மேற்கொள்கிறார்களோ அத்தகைய மக்களோடு நிச்சயமாக அல்லாஹ் இருக்கிறான். இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன். அப்படிப்பட்ட மக்களோடு யார் இருக்கிறார்? அல்லாஹ் இருக்கிறான். பொறுமையாக இருங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்கு தீர்வு உண்டாக்குவான். சூரத்துன் நஹ்லுடைய 126, 127, 128 வசனங்கள் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த வசனம் இறங்கிய உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌபா செய்தார்கள், மனம் மீண்டார்கள். அதற்கு சத்தியம் செய்தார்களே, அதற்காக வேண்டி பரிகாரம் செய்தார்கள். நாம் சத்தியம் செய்து விட்டோம், இதற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதை செய்தார்கள் என்ற செய்தியை பார்க்கிறோம் என்று சொன்னால்
அன்பிற்குரியவர்கள், இதுதான் முஸ்லிம்களுக்கு இலக்கு, வழிகாட்டுதல் இதுதான். இவர்கள் ஆச்சரியப்படுவதை போல, இவர்கள் வரம்பு மீறி செல்வதை போல, இவர்கள் அநியாயத்தை கட்டவிழ்த்து விடுவதை போல, இவர்கள் அக்கிரமங்களை வளமையாக கொண்டிருப்பதை போல இஸ்லாமிய சமூகம் என்ன செய்யவில்லை, அதை பின்பற்றவில்லை. காரணம், இந்த மார்க்கம் அவர்களுக்கு கற்றுத்தரவில்லை. இஸ்லாம், நீங்கள் பொறுமையாக இருங்கள், பொறுமைக்கு நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கூலி தருவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அன்பிற்குரியவர்களே, முஸ்லிம்கள் மீதுள்ள வெறுப்பு ஏன், இந்த சமூகத்தின் மீது மட்டும் ஏன் வெறுப்பு ஏற்படுகிறது? யோசித்து பாருங்கள். விதவிதமான அறிக்கைகள் விடப்படுகிறது சகோதரர்களே. மேற்கு வங்க சட்டசபையில் அதனுடைய எதிர்கட்சி தலைவர் சுவேந்த அதிகாரி அவர் குறிப்பிடுகிறார், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இங்கு இருக்கக்கூடிய இஸ்லாமிய எம்எல்ஏக்களை எல்லாம் தூக்கி ரோட்டின் வெளியிலே வீசுவோம் என்று வெறுப்பு பேச்சு நடைபெறுகிறது. ஊபியுடைய அலிகார் எம்பி குறிப்பிடுகிறார், முஸ்லிம் மக்களுடைய அலிகார் தொகுதி கிட்டத்தட்ட 40% முஸ்லிம் மக்களுடைய வாக்குரிமை பெற்ற தொகுதி. அந்த இடத்தில் அமர்ந்து கொண்டு பேசுகிறார், எனக்கு முஸ்லிம்களுடைய வாக்கு எனக்கு தேவையில்லை, அவர்கள் போடவும் வேண்டியதில்லை, ஆனாலும் நான் வெற்றி பெறுவேன் என்று வெறுப்பு பேச்சு தொடர்கிறது என்று சொன்னால், பெண் சட்டசபை, ஊபியுடைய பெண் சட்டசபை உறுப்பினர் ஒருவர் சொல்கிறார், முஸ்லிம்களுக்கு என்று தனி மருத்துவமனை கட்ட வேண்டும், நம்மோடு அவர்கள் என்றும் மிங்களாக இணைந்து விடக்கூடாது, தனி மருத்துவமனை, இஸ்லாமியர்களுக்கு என்று தனி மருத்துவமனை உண்டாக்கப்பட வேண்டும் என்ற வெறுப்பு பேச்சு தொடர்கிறது. எல்லாவற்றிலும் அவர்களுக்கு பயமும் பீதியும் கலந்து இருக்கிறது. அவர்கள் இந்த இஸ்லாம், இந்த மார்க்கம் எந்த வழியிலும் எந்த காரணத்திலும் அது ஊடுருவிவிடக்கூடாது என்பதில் அவ்வளவு பயப்படுகிறார்கள். இன்றைக்கு ஹலால் ஃபுட் என்பதற்கு பதிலாக ஆட்டு இறைச்சி, இந்த இறைச்சிக்கு பதிலாக என்ன செய்கிறார்கள், இஸ்லாமியர்கள் ஹலால் ஃபுட்டை மேற்கொள்கிறார்கள், நீங்கள் மல்ஹால் ஃபுட்டை மேற்கொள்ளுங்கள். மல்ஹால் என்று சொல்லி அவர்கள் ஒரு ஃபுட்டை, ஒரு இறைச்சி அவர்களால் நடத்தப்படுகிற, அவர்களால் அறுக்கப்படுகிறதல்ல, கொல்லப்படுகிற ஜட்கா என்ற முறையில் கொல்லப்படுகிற முறையில் மல்கார் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு இறைச்சியை நடைமுறைப்படுத்துகிறார்கள் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களை யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த பயமும் இந்த வெறுப்பும் இந்த உணர்ச்சியும் எப்படி ஏற்படுகிறது என்று சொன்னால், அன்பு சகோதரர்களே, பல ஆய்வறிக்கைகள் நமக்கு முன்னால் இருக்கிறது. அதாவது இந்த முஸ்லிம் வெறுப்பு என்று சொல்லக்கூடிய இந்த சித்தாந்தம் தோன்றியவருடைய பின்னணியில் பார்த்தால் இஸ்லாம் வேகமாக பரவி வருகிற மார்க்கம். கிறிஸ்துவ உலகத்திற்கு, கிறிஸ்துவ சமயத்திற்கு அடுத்தபடியாக உலகில் 2வது பெரிய மதமாக இஸ்லாம் இருக்கிறது. ஆனால் தற்போதைய மக்கள் தொகை இப்படி வளர்ச்சி போக்கு தொடர்ந்தால் அதனுடைய நிலை மாறும். ஒரு ஆய்வறிக்கை சொல்கிறது, பீவ் என்று சொல்லக்கூடிய ஆய்வறிக்கை, இப்படியே போனால் 2050 இந்தியாவே முஸ்லிம்கள் அதிகம் வாழுகிற நாடாக மாறிப்போம். இவ்வளவு வெறுப்பு பிரச்சாரத்திற்கும் இவ்வளவு அழிவு கலாச்சாரத்தையும் தாண்டி என்ன நடக்கும் என்று சொல்கிறது ஆய்வறிக்கை. 2050 இந்த இந்தியாவில் முஸ்லிம்கள் தான் அதிகப்படியாக வாழுகிற நாடாக இருக்கும் என்று சொல்கிறது. என்று சொன்னால், உலகில் இன்னொரு புறம், உலகில் வேகமாக வளர்ந்து வருகிற மார்க்கமாக இஸ்லாம் உள்ளதாக அமெரிக்காவுடைய CNN என்று சொல்லக்கூடிய அந்த நிறுவனம் தகவல் அளிக்கிறது. 1.6 பில்லியனில் இருந்து 2.76 பில்லியன் வரும் 2050க்குள் உலக இஸ்லாமியுடைய மக்கள் தொகை அதிகரிக்கும் என்று அந்த ஆய்வறிக்கை நமக்கு சொல்லுகிறது. என்று சொன்னால், இதுவெல்லாம் தான் அவருடைய வெறுப்புக்கு காரணம். எங்கே நாம் பாதிக்கப்பட்டு விடுவோம், நாம் இயலாதவர்களாகி விடுவோம். நமக்கு என்று அவரிடத்தில் திரும்ப கேட்கிற முந்தைய ஒரு காலம் இருந்தது. 800 ஆண்டு காலம் இஸ்லாமியுடைய ஆட்சி இந்த சமூகத்திலே வேறொன்று இருந்தது. சரியாவுடைய சட்டம் இந்த நாட்டுடைய சட்டமாக இருந்து கொண்டிருந்தது. இது எங்கே திரும்ப வந்து விடுமோ என்ற அவருடைய கணக்கு இன்றைக்கு பிரதிபலித்துக் கொண்டிருக்கிறது. அதுதான் முஸ்லிம் சமூகத்தின் அத்தனை நிலைகளையும் குறிவைத்து தாக்குதல் தொடுத்தால் என்ன நடக்கும், எந்த மதத்தை சேர்ந்தவர்களும் அதுக்குள் வரமாட்டார்கள். இப்படி அவர்களை தாக்கிக் கொண்டே இருந்தால், அவர்களை அழித்துக் கொண்டே இருந்தால், யாரும் அந்த போனால் இருக்கிற உயிர் போயிடும் என்று சொன்னால் என்ன நடக்கும், அவர்கள் அந்த இடத்திற்கு போக மாட்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். என்று சொன்னால், அல்லாஹ் சூழ்ச்சியாளர். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதற்கு முன்னால் வாழ்ந்த எத்தனையோ சமூகங்கள் இந்த மார்க்கத்திற்கு எதிராக எவ்வளவோ சூழ்ச்சிகள் செய்தும், எவ்வளவோ அநியாயங்கள் செய்தும், அத்தனையும் தாண்டி இந்த மார்க்கம் என்ன செய்கிறது, வளர்ந்து கொண்டு வருகிறது என்பதை
இது போன்ற புள்ளி விவரங்களை கொண்டு நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களை யோசித்து பார்க்க வேண்டும். மக்காவில இஸ்லாமியர்களின் எண்ணிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தாவா, அந்த ஏகத்துவம், தௌஹீத் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்த பொழுது மக்காவுடைய அந்த தலைவர்கள் எல்லாம் இஸ்லாம் பரவுவதற்கான எல்லா வழிகளையும் தங்களுடைய அதிகார பலத்தால் அடைத்து நிம்மதி பெருமூச்சு விட்டுக் கொண்டிருந்த சமயம், அந்த ஆரம்ப கட்டம். அந்த நேரத்தில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேறொரு வழியை திறந்து விட்டான். யார் மூலமாக? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக. நாம் அதிலே பார்க்க முடியும். வகான அபூபக்கர் ரஜுலன் வகான யம்லிகு ஜமஅைன யக்ரஅல் குர்ஆன் வகத் அஸ்ஐனா அன் யஃப்தன அப்னாஅனா வ நிஸாஅனா. அவர் என்ன செய்தார்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆன் வசனங்களை ஓதுவார். தன்னுடைய வீட்டின் முற்றத்தில், அவருடைய வீட்டின் உள்பகுதியில் என்ன செய்வார்? குர்ஆன் வசனங்களை ஓதுவார். அப்படி ஓதுகின்ற பொழுது வசனங்களின் ஊடாக கடுமையாக அழுவார். வசனங்களின் ஊடாக கடுமையாக அழுவார். அப்படி அழுகின்ற பொழுது அந்த வசனத்துடைய அழுகை சத்தத்தையும் வசனத்தையும் கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு அரபு புரியுமே. அப்படி இருக்கின்ற பொழுது அந்த காபிர்களுடைய நிராகரிப்பாளர்களுடைய மனைவிமார்களும் குழந்தைகளும் எங்கே இந்த அபூபக்கர் அவர்களுடைய அழுகையை கண்டு அந்த மார்க்கத்தின் பக்கம் மாறிவிடுவார்களோ என்று பயந்தார்கள். மார்க்கத்தின் பக்கம் மாறிவிடுவார்களோ என்று பயந்தார்கள். இந்த அழுகையை கண்டு அந்த இணைப்பாளர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து குறைஷின் ஜவாரிபுன தாயனா, அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கத்து குறைஷிகள் எல்லாம் இப்னு தகினாவிடம், இப்னு தகினா என்று சொல்லக்கூடிய அவரிடத்தில் வந்து, நீங்கள் சொல்லுங்க, அவர் அந்த இப்னு தகினா தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு பொறுப்பாளியாக இருந்தார். ஒவ்வொருவரும் தங்களுடைய ஒரு சமூகத்தை, ஒரு கோத்திரத்தை தங்களுடைய பாதுகாப்பில் எடுத்துக் கொண்டிருந்த அந்த சமயம் அது. ஏனால் கடுமையாக பாதிக்கப்பட்டு முஸ்லிம் சமூகம் உயிருக்கு மதிப்பில்லாத சூழல் ஏற்படுகின்ற பொழுது ஒவ்வொருவரும் ஒவ்வொருத்தருக்கு நான் இவருக்கு பொறுப்பேற்றுக் கொள்கிறேன், என்னுடைய அனுமதி இல்லாமல் இவரை எதுவும் செய்ய முடியாது என்ற வழக்கம் அங்கே இருந்தது. அப்படி இப்னு தகினா என்பவருடைய பொறுப்பில் தான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இருந்தார். அவரிடத்தில் வந்து சொல்கிறார்கள், உங்களுடைய பொறுப்பிலே இருக்கிற அபூபக்கர், அவரிடத்திலே நீங்கள் சொல்லுங்கள், அவர் அல்லாஹ்வை தொட வேண்டும் என்றால் அவர் வீட்டுக்குள்ளே போய் தொட சொல்லுங்கள். இன்றைக்கு இவர்கள் சொல்கிறார்களா இல்லையா? இன்றைக்கு இவர்கள் சொல்கிறார்கள், வீட்டிலேயே தொழுது கொள்ளுங்கள், பள்ளிக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை, தேவையில்லை என்று சொல்லுகிறார்கள். அன்பிற்குரியவர்களே, அப்ப அவரிடத்தில் சொல்லப்பட்டது அவர் விரும்பியதை ஓதுமாறும், அதனால் எங்களுக்கு தொந்தரவு செய்யாமல் பார்த்துக் கொள்ளுமாறும், அதை பகிரங்கமாக செய்யாதிருக்கும்படியும் இப்னு தகினாவே அபூபக்கருக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள். ஏனென்றால் அவர் எங்கள் குர்ஆனை ஓதுவதன் மூலமாக எங்களுடைய மக்கள், எங்களுடைய மனைவிமார்களை குழப்பி சோதனைக்குள்ளாக்கி அவர் பக்கம் இழுத்து விடுவார்கள் என்று நாங்கள் பயப்படுகிறோம், நாங்கள் அஞ்சுகிறோம் என்று இப்னு தகினாவிடம் அந்த குறைஷி மக்கள் சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். என்று சொன்னால் இப்னு தகினா வந்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் சொல்கிறார்கள், நீங்கள் உங்கள் வீட்டிற்குள் தொழுது கொள்ளலாம் தானே, உங்கள் வீட்டிற்குள் குர்ஆன் ஓதிக்கொள்ளலாம் தானே என்று அவர் சொல்கிறார். தன்னுடைய பொறுப்பாளர் சொல்கிறாரே என்று சொல்லி வீட்டிற்குள்ளான் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓத ஆரம்பிக்கிறார்கள், தொழ ஆரம்பிக்கிறார்கள். 2-3 நாட்கள் கடக்கவில்லை. அவருக்கு அது திருப்தி அளிக்கவில்லை, அது நிறைவல்ல. என்னுடைய வீட்டில் தொழுவதற்கு நான் எதற்கு கேட்க வேண்டும் என்று சொல்லி அதற்கு அருகிலேயே ஒரு குடிலை அமைத்து அந்த இடத்தில் தொழ ஆரம்பித்தார்கள் என்பதை, குர்ஆன் ஓதவும் தொழவும் ஆரம்பித்தார்கள் என்பதை பார்க்கிறோம். குர்ஆனையும் ஓத ஆரம்பித்த பொழுது இணை வைப்பாருடைய மனைவிமார்கள் எல்லாம் அந்த குர்ஆனுடைய வசனங்களை கேட்டு ஆச்சரியத்தில் கூட்டம் கூட ஆரம்பித்தார்கள் என்ற செய்தியை நம்ம பார்க்கிறோம். அன்பிற்குரியவர்களே, நாம் யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இது குறைஷி மக்களுக்கு மிகப்பெரிய கலக்கத்தை உண்டாகி இருக்கிறது என்ற செய்தி புகாரியில 2297வது இலக்கமாக நீங்கள் பார்க்க முடியும். அப்ப இது மாதிரியான வெறுப்பு, இது மாதிரியான பயம், இது மாதிரியான அடக்குமுறைக்கு என்ன செய்கிறார்கள்? இவர்கள் தயாராகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். என்று சொன்னால் முஸ்லிம் சமூகத்தை பொறுத்தவரையில எத்தனையோ சூழ்ச்சிகளை, எத்தனையோ அநியாயங்களை, அக்கிரமங்களை தாண்டி வந்த சமூகம் என்பதற்கு உதாரணமாக நாம் என்ன செய்கிறோம்? ஃபிரௌனுடைய அடக்குமுறையை பற்றி பேசுகிறோம். அன்பான சகோதரர்களே, ஒட்டுமொத்த நாட்டு மக்களையும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்று தடுத்து வைத்திருந்த இஸ்லாத்தை அந்த பகுதியிலேயே ஒழித்து கட்டிவிட வேண்டும் என்ற சிந்தனையோடு இருந்து கொண்டிருந்த ஃபிரௌனுடைய முடிவு என்ன ஆனது என்பதைத்தானே நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம். அவன் எப்படியோ அல்லாஹ்வுடைய அற்புதத்தை, அல்லாஹ்வுடைய ஆற்றலை தடுத்து விட வேண்டும் என்று சொல்லி எல்லா வகையிலும்
அவன் முயற்சி செய்தானே, கண்ணில் விளக்கெண்ணெய் ஊற்றி பார்ப்பதை போல எந்த ஒரு இடத்திலும் மார்க்கத்துடைய அடையாளம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி என்ன செய்கிறார்கள், வேலை செய்தான் என்பதையெல்லாம் நாம் பார்க்கிறோம் என்று சொன்னார். அவனுடைய நிலையிலே அவர்கள் பயந்து அவருடைய சபையில் உள்ள மக்களும் அத்துணை மக்களும் அதற்காக வேண்டி முயற்சி எடுத்தார்களே, அதையும் தாண்டிதானே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கு எதிராக அந்த சபையில் இருக்கிற பெண்ணம்பெரிய அறிஞர் பெருமக்களை எல்லாம், பெண்ணம்பெரிய அதிகாரம் படைத்த மக்களை எல்லாம், மந்திரிகளை எல்லாம் என்ன செய்தான், இஸ்லாத்தின் பக்கம் கொண்டு வந்து நிறுத்தினானா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், சுஜ்ஜதன் கானூ ஆமன்னா பிரப்பி ஆரூன வ மூஸா வஆரூன வ மூஸா. ஆரூனுக்கும் மூசாவிற்கும் யார் இறைவனாக ரப்பாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட இறைவனை நாங்கள் ரப்பாக ஏற்றுக்கொண்டோம். காலு ஆமன்தும் கப்ல அன் ஆதன லக்கும் இன்னஹு லகபீருக்கும் அல்லதீன அல்லமக்கும் அஸ்ஸஹர் ஃபலக்தஉன்ன ஐதீஹிம் வ அர்ஜுலக்கும் மின் খিলাஃபின். அல்லாஹ் தஆலா குறிப்பிடுறான் ஃபீ ஜுதூஇன் நஹல். அல்லாஹ் தஆலா சொல்கிறானே, அவனுக்கு எதிராக அந்த மக்கள் சொன்னார்களே, நாங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்கிறோம். ஃபிரௌன் சொன்னானே, நான் உங்களுக்கு அனுமதி அளிப்பதற்கு முன்னால், நான் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்வதற்கு முன்னால் நீங்கள் அவர் மீது நம்பிக்கை கொண்டு விட்டீர்களா? அவர்தான் உங்களுக்கு சூனியத்தை கற்றுக் கொடுத்த உங்களின் குரு என்பது இப்போது எனக்கு தெரிந்து விட்டது. நான் இப்போது உங்களுடைய மாறுகால்களை துண்டித்து விடுவேன், பேரிச்ச மரத்தின் கம்பங்களில் அறைந்து உங்களை கொல்லப் போகிறேன், அப்போது தெரியும் யாருடைய வேதனை பெரிது, மிக கடுமையானது என்று அவன் திரும்பவும் பயமுறுத்தினானே. நாம் பார்க்க முடியுமா இல்லையா? அப்படி அந்த மக்களை பயமுறுத்தியின் போது அவர் திரும்ப சொன்னார்களே, காலூடன் அவர்கள் சொன்னார்களே, நீ எங்களை என்ன மார்கன் வாங்கினாலும் உறுப்புகளை நீ வெட்டி எடுத்தாலும் சரி, எங்களை படைத்த ரப்பின் மீது சத்தியமாக தெளிவான சான்றுகளை நாங்கள் எங்கள் கண்முன்னே கண்டிருக்கிறோம், உறுதியான சான்றுகளை எங்கள் கண்முன்னே கண்டிருக்கிறோம். இந்த சத்தியத்தை விட்டு ஒருபோதும் என்ன செய்ய மாட்டோம், பின்வாங்க மாட்டோம், வேறு எதற்கும் முன்னுரிமையும் தர மாட்டோம். அதனால் நீ எதை செய்ய விரும்புகிறாயோ அதை செய்து கொள். அதிகபட்சம் இந்த உலகின் வாழ்க்கையை, எங்களுடைய உலக வாழ்க்கை உன்னால் முடிக்க முடியும், அவ்வளவுதான். இந்த உலகத்தில் எங்களுக்கு முன்னால் நீ தீர்ப்பு வழங்க முடியும், ஆனால் தீர்ப்பு வழங்குவதில் அல்லாஹ் சிறந்தவன். அவன் தீர்ப்பு வழங்குவதில் மேன்மையானவன், அவன் சிறந்தவன். நாங்கள் அவன் மீது நம்பிக்கை கொண்டு விட்டோம், நீ ஆனதை செய்து கொள் என்று சொல்லி அந்த மக்கள் அதுவரை அவனுக்கு விசுவாசமாக இருந்தவர்கள், அதுவரை அவனுடைய ஏவலுக்கு கட்டுப்பட்டு இருந்தவர்கள், அதுவரை அவனுடைய ஆர்டரை கேட்டு நடந்தவர்கள் ஒரு செகண்டில் திரும்பினார்கள் என்பதை நாம் பார்க்கிறோமே. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இப்படியான எத்துணை நிலைகள் ஏற்பட்டாலும் சரி, யார் விரும்பினாலும் யார் வெறுத்தாலும், யுரீதுன அய்யுத்மிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வல்லாஹு முத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் காஃபிரூன். அல்லாஹ் தெளிவாகத்தானே சொல்கிறான், யார் விரும்பினாலும் யார் வெறுத்தாலும். இன்னொரு இடத்திலே சொல்கிறோம், யுரீதுன அய்யுத்மிஉ நூரல்லாஹி பிஅஃவாஹிஹிம் வஅபல்லாஹு இல்லா யுத்திம்மு நூரிஹி வலவ் கரிஹல் முஸ்ரிகூன் வலவ் கரிஹல் காஃபிரூன். எப்படி எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானா இல்லையா? அல்லாஹ்வுடைய ஒளியை அவர்கள் அழிக்க நினைத்தால், வாயால் ஊதிவிட நினைத்தால் அதை அவருக்குத்தான் அவர்கள் விரும்புவார்கள். ஆயினும் அல்லாஹ் தன்னுடைய ஒளியை நிறைவு செய்து தீருவான். அல்லாஹ் தன்னுடைய ஒளியை நிறைவு செய்யாமல் விடமாட்டான். நிராகரிப்பாளர்கள் எவ்வளவு பெரிய வெறுப்பை தந்தாலும் சரி என்று அல்லாஹ் சொல்கிறான் என்றால் மார்க்கம் வளர்கிறது, இந்த மார்க்கம் மேலோங்குகிறது. இவர்களோ கட்டுப்பாடுகளை விதிக்கிறார்கள், எவ்வளவோ செய்திகளை சொல்கிறார்கள். ஒவ்வொரு இடங்களிலும் யாருடைய தாவா, யாருடைய பிரச்சாரம், யாருடைய ஏற்பாடு எதுவும் தேவையில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்குண்டான வேலையை செய்வான். நாமெல்லாம் அதனுடைய அளவுகோல்கள், பகடைக்காய்கள். அல்லாஹ் யாரை கொண்டு எந்த நேரத்தில் எங்கு வேலை செய்வானோ அங்கு வேலை செய்வான். மார்க்கம் வெற்றி வரும், எழுச்சி வரும். சகோதரர்களே, அல்லாஹ் அதற்கும் உங்களுக்கும் எனக்கும் வாய்ப்பு தந்தால் நான் பாக்கியசாலி. அன்பு சகோதரர்களே, அடுத்து உள்ள பிரதான காரணம் என்ன? இவர்கள் சொல்லுகிற செய்தியில் அடுத்து பிரதான காரணம், ஏன் பயப்படுகிறார்கள்? ஒன்று, மார்க்கம் வளர்கிறது என்ற வெறுப்பு. இனி ஒன்று, ஏன் பயப்படுகிறார்கள்? மார்க்கத்தில் நுழைந்தால் அங்கே என்ன நடக்கிறது? ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் சமத்துவம், சகோதரத்துவம் நிகழ்கிறது. அங்கே இஸ்லாத்திற்குள் நுழைந்து விட்டால் அவனிடத்தில் எந்த வித்தியாசமும் இல்லை. இன்றைக்கு நாம் சொல்லவில்லை,
ஒவ்வொரு அரசியல் தலைவர்களும் பேசிக் கொண்டிருக்கிறார்களா இல்லையா? ஏன் மாற்றம் நிகழ்கிறது, ஏன் மாற்றம் நிகழ்கிறது என்று சொன்னால் அதனுடைய காரணம் அதுதான். அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்வுடைய சம்பவத்தை பொருத்தி பார்க்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறையிலே சொல்கிறானே, நபியே ولا تطرد الذين يدعون ربهم بالعداوة والعشي يريدون وجهه ما عليك من إصابهم من شيء وما من إصابك عليه من شيء فتذرهم وتكونوا من الظالمين. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நபியே நீங்கள் இறைவனுடைய பொருத்தத்தை தேடி காலையிலும் மாலையிலும் அவனை பிரார்த்தித்து அழைத்துக் கொண்டிருக்கிறார்களே, அவர்களை நீங்கள் விரட்டி விடாதீர்கள். அவருடைய கேள்வி கணக்கு பற்றி உங்களுக்கு பொறுப்பில்லை, உம்முடைய கேள்வி கணக்கு பற்றி அவர்கள் மீதும் யார் ஒரு பொறுப்பும் இல்லை. நீங்கள் அவரை விரட்டி விட்டால் நிச்சயமாக நீங்களும் அநியாயம் செய்த மக்களில் ஒருவராக மாறிவிடுவீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான். எதற்காக வேண்டி அல்லாஹ் தஆலா இந்த வாசகத்தை பயன்படுத்தினான்? யோசித்து பாருங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களோடு அமர்ந்திருக்கிறார்கள். கப்பாபும் பிலாலும் எல்லா சஹாபாக்களும் அமர்ந்திருக்கின்ற பொழுது இவர்களோடு சேர்ந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது செய்தி அவர்களுக்கு வந்தது. கப்பாபும் பிலாலும் சுஹைபும் சல்மானும் சஹாபாக்கள் எல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிற சபையில நாங்கள் உங்களுடைய இஸ்லாமிய அழைப்பை ஏற்றுக்கொள்ள முடியாது. யார் சொன்னது? நிராகரிப்பாளர்கள் சொன்னது. அப்படி நாங்கள் ஏற்றுக்கொண்டால் உங்கள் அழைப்பை சரியேற்கிறோம் என்று சொன்ன பொழுது நீங்கள் இந்த கூட்டத்தில் நிகழ வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? நாங்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அவர்களை முதல் வெளியே அனுப்புங்கள். கப்பாபையும் பிலாலையும் இன்னவர சகாபாக்களையும் வெளியே அனுப்புங்கள். எங்களுடைய தகுதிக்கு உகந்தவர்கள் அல்ல அவர்கள், எங்களுக்கு சமமானவர்கள் அல்ல அவர்கள் என்று சொல்லி அந்த மக்கள் சொன்னார்கள் என்பதை நாம் பார்க்கிறோமா இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னார், நபியே அவர்களுக்காக வேண்டி இவர்களை நீங்கள் அனுப்பிவிட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களை சிறந்தவர்கள் இவர்கள் தான். அவர்களை விட மார்க்கத்தில் தக்வாவில் இறையச்சத்தில் சிறந்தவர்கள் இவர்கள் தான் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார். ஏன் அதை அல்லாஹ் சொன்னான்? நீங்களும் அநியாயக்காரர்கள் ஒருவராக மாறிவிடுவீர்கள் ஏன் என்று அல்லாஹ் சொன்னான்? அன்பிற்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்தில் ஒன்று தோன்றியது. உள்ளத்தில் ஒரு செய்தி தோன்றியது. என்ன தோன்றியது? இந்த நேரத்தில் இவர்களெல்லாம் இஸ்லாத்தை கேட்க, தெரிய, படிக்க, புரிந்து கொள்ள வருகின்ற பொழுது இந்த சபையில் இவர்களெல்லாம் அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே, இவர்களை அனுப்பினால் பரவாயில்லையா என்று அவருடைய உள்ளத்தில் ஒரு மூலையில் சொல்ல ஆரம்பித்தது. அதை அல்லாஹ் தடுத்தான். சொல்லல அவர்கள் நினைத்தார்களே, உள்ளத்தில் அந்த சிந்தனை தோன்றியது, அதை அல்லாஹ் தடுத்தான். அது வரவே கூடாது, அது வரவே கூடாது என்று அல்லாஹ் தஆலா சொன்னான். சஅத் இப்னு அபீ வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், நான் இப்னு மஸ்ஊத், பிலால், உதைல் கோத்திரத்தை சார்ந்த ஒருவர், நான்கும் அல்லாஹ்வுடைய தூதரோடு அமர்ந்திருந்தோம். மக்கத்து இணை வைப்பாளர்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வந்து, இதோ இந்த ஏழைகளை உம்மை விட்டு நீங்கள் அனுப்பிவிடுங்கள், இல்லாவிட்டால் எங்கள் விஷயத்தில் இவர்கள் துணிச்சல் பெற்று விடுவார்கள், நாங்களும் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டால் இவர்களுக்கு கீழாக பயணிக்க வேண்டிய தேவையும் அவசியமும் ஏற்பட்டுவிடும் என்று அந்த மக்கள் சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனதில் அது ஏற்பட தூண்டிய பொழுது அல்லாஹ்வை தடுத்து நிறுத்தினார். முஹம்மதே, அல்லாஹ்வுடைய திருப்தியை நாடி காலையிலும் மாலையிலும் உண்மை இடத்திலேயே வந்து அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மார்க்கம் வளர வேண்டும் என்ற சிந்தனையோடு, சிக்கரோடு, கவலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அந்த மக்களையா நீங்கள் விரட்டிவிட துணிகிறீர்கள், எண்ணம் கொள்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னான் என்று சொன்னால், இந்த சமத்துவம், இந்த சகோதரத்துவம், இந்த சமதர்மம், இதை அவர்களால் ஒப்புக்கொள்ளவே முடியவில்லை. இன்றைக்கும் இரட்டை குவளையும் இன்னவர நிலைகளும் தண்ணீரில் மலத்தை கலக்கிற வடிகேடுகளும் நடக்கத்தானே செய்கிறது. பார்க்கிறோமா இல்லையா? தண்ணீரில் மனிதனுடைய மலத்தை கலந்து எத்தனை வழக்குகள் இன்றைக்கும் என்ன செய்கிறது? ஏதோ எப்போது நடந்ததல்ல, இந்த மாதங்களில், இந்த ஆண்டில், இந்த வருடத்தில் நடந்த சம்பவமாகத்தானே அது இருக்கிறது. சகோதரர்களை அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பிற்குரியவர்களே, நாம் யோசிக்க கடமை விட்டிருக்கிறோம். இதுவெல்லாம் தான் இந்த மார்க்கத்தை வெறுப்பதற்கு இவர்களுக்கு பிரதான அடையாளமாக காண கிடைப்பது. ஆனால் நாம் சொல்வதெல்லாம் மக்களே, உங்களுடைய அழிவை நாம் விரும்புவர்கள் இல்லை, மாறாக எங்கள் மீதான, இந்த மார்க்கத்தின் மீதான எங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள உங்களிடத்திலே சொல்வோம். உங்களுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளுங்கள். இந்த மார்க்கம் வலியது, இந்த மார்க்கம் உண்மையானது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டான்.
அல்லாஹ் தஆலா ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டான். இந்த மார்க்கம் ஜெயிச்சே அல்லாஹ் ஒரு காலம் பொய் சொல்ல மாட்டான். உறுதியான நம்பிக்கையும் திடமான மனோநிலையும் கொண்ட மக்கள் அல்லாஹ்வை நம்புகிற மக்கள். ஆகவே அன்பிற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடாரா இல்லையா? சூரத்துல் யாசீனிலே நீங்கள் பார்க்க முடியும். மார்க்கத்தை எடுத்துச் சொல்வதற்காக வேண்டி, சொன்னதற்காக வேண்டி ஒரே நேரத்தில் 2 இறை தூதர்களை கொலை செய்தார்கள் அந்த சமூகத்து மக்கள். அப்படி கொலை செய்ய பொழுது அதை பார்த்து கொண்டிருந்த ஒரு நபர், அவர் அந்த மக்களிடத்திலே வந்து சொன்னாரா இல்லையா? ஆத்திரம் கொள்ளவில்லை, கோபம் கொள்ளவில்லை. மக்களே, நீங்கள் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வதை உங்களுக்கு என்ன தடை இருக்கா? உங்களை என்ன செய்தார்? நீங்கள் இப்படி கொலை செய்கிறீர்களே, அவர் உங்களுக்கு எதிராக என்ன செய்தார்? உங்களுடைய பொருளை அபகரித்தாரா? உங்களுடைய குடும்பத்தை இல்லாமல் ஆக்கினாரா? எதற்காக வேண்டியதை செய்தீர்கள் என்று அவர்கள் கேட்டார்களா இல்லையா? யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. கடைக்கோடியிலிருந்து புறப்பட்டு வந்த ஒரு மனிதர், என்னுடைய சமூகமே, யா கௌமி, ஏன் இந்த மாதிரி சரி செய்தீர்கள்? அத்தஹிது மின் தூனிஹி ஆலியத்தன் யுரீது ரஹ்மான் பிதுர்ரின் லா துனி லா துனி அன்னி ஷஃபாஅத்தும் ஷையன் ஃபலா யுன்கிதூன். அவர்கள் இன்னி இதா லஃபீ ضلالின் முபீன் இன்னி ஆமன்து பிரப்பிக்கும் ஃபஸ்மஊன் கீல துஹுலில் ஜன்னத கால யா லைத கௌமி யஅலமூன் பிமா அஃபல லி ரப்பி வஜஅல்னி மினல் முக்ரமீன். அவர்களுக்கு அந்த மனிதர் பேசினாரா இல்லையா? மக்களே, என் சமூகமே, இந்த தூதர்களை பின்பற்றுவதற்கு என்ன தடை உங்களுக்கு ஏற்பட்டது? உங்களிடத்தில் கூலியை கேட்காத நேர்வழி பெற்ற அவர்களை பின்பற்றுங்கள். என்னை படைத்தவனை நான் எப்படி வணங்காமல் இருக்க முடியும்? அவனிடத்திலே திரும்ப நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். அவனை என்று வேறு கடவுள்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்கிறீர்களா? அவன் நிகரற்ற அருளாளன் இல்லையா? நம் மீது அன்பு செலுத்துவன் கூடையா? அவன் நாடிவிட்டால் அவர்கள் பரிந்துரை எந்த பயனையும் உங்களுக்கு அளிக்காது. அவர்கள் என்னை காப்பாற்றவும் மாட்டார்கள். அப்போது நான் பகிரங்கமான வழிகேட்டில் ஆகிவிடுவேன் என்று அவர் சொன்னார். மக்களே, புரிந்து கொள்ளுங்கள், நானும் அந்த அல்லாஹ்வை நம்பித்தான் இருக்கிறேன், எனக்கும் நீங்கள் செவிசாயுங்கள் என்று 3ஆவதாக அவர் சொன்னார். அவரையும் கொலை செய்தார்கள் என்று வரலாறு சூரத்து ரூமுடைய 20 - 28 வருஷம் வரை பேசுகிறது என்று சொன்னார். இன்றைக்கு யார் காப்பாற்றுவார்கள்? அந்த கட்சி காப்பாற்றுமா? இந்த கட்சி காப்பாற்றுமா? பெயர் சொல்லி அழைக்கவில்லை. யாரெல்லாம் முஸ்லிம்களுக்கு தோழமையான கட்சிகள் என்று சொல்லி மார்கட்டி கொண்டிருக்கிறார்களோ அந்த மக்கள் எல்லாம் பேசுகிறார்களா? காலகட்டத்தில் சிரமமான சூழ்நிலையில் முஸ்லிம்களுக்கு ஆபத்து வருகின்ற பொழுது யார் குரல் கொடுக்கிறார்கள் என்பதை யோசித்து பாருங்கள் சகோதரர்களே. அன்பிற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது மாதிரியான அக்கிரமங்கள் ஏற்படுகின்ற பொழுது, அநியாயங்கள் ஏற்படுகின்ற பொழுது கடந்து போகவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே கடுமையாக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். சும்மா கடந்து போகல, கடுமையான பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். கப்பாப் இப்னு அல்-அரத் ரலியல்லாஹு அவர்கள், யாசிர் ரலியல்லாஹு அவர்கள், அபு ஜந்தல் ரலியல்லாஹு அவர்கள் போன்ற மக்கள் அந்த காஃபிர்களிடத்திலே, வன்மையாளரிடத்திலே சிக்கி தவித்த பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஆறுதல் வார்த்தை சொன்னார்கள். அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தார்கள் என்பதை நாம் வரலாற்றிலே பார்க்கிறோம் என்று சொன்னால், இந்த பிரார்த்தனையும் இந்த துஆவும் இந்த புனிதமான மாதத்தில் கேட்க கடமைப்பட்டிருக்கிறோம். யா அல்லாஹ், எங்களுடைய மார்க்கத்தை, எங்களுடைய சத்தியத்தை நாங்கள் நல்ல முறையில் பின்பற்றுவதற்குண்டான வழி எங்களுக்கு திறந்து விடுவாயா, அதற்குண்டான வழி எங்களுக்கு ஏற்படுத்தி தருவாயாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி பிரார்த்தனை செய்தார்களோ, அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி செய்தார்களோ, மக்காவில் சிக்கிக் கொண்டிருக்கிற வலீத் பின் அல்-வலீத் யா அல்லாஹ் காப்பாற்றுவாயாக, யா அல்லாஹ் சலமா பின் இஸ்ஸாமை காப்பாற்றுவாயாக, யா அல்லாஹ் ஐயாஸ் பின் ரபியாவை காப்பாற்றுவாயாக, யா அல்லாஹ் அபூ ஜந்தலை காப்பாற்றுவாயாக, யா அல்லாஹ் கப்பாப் பின் அரத் ரலியல்லாஹு அன்ஹு காப்பாற்றுவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்களே. என்னுடைய ரப்பே, முழு கோத்தான் மீது உன்னுடைய பிடி இறக்கியதை போல், முழு கோத்தாரின் மீது உன்னுடைய பிடியை இறக்கியதை போல் இந்த மக்கள் மீதும் உன்னுடைய பிடி இறக்குவாயாக, பஞ்ச நிறைந்த ஆண்டுகளை கொண்டு இவர்களை நீ பிடிப்பாயாக என்றெல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோமா இல்லையா? சகோதரர்களே, வலுவான ஆயுதம் என்னுடைய துஆ. அந்த துஆவிற்கு தகுதியான 2 அதற்குள் இருக்கிறது. வலிமையான துஆ என்னுடைய ஆயுதம், அந்த துஆவிற்கு தகுதியான மூமின் என்று சொல்லக்கூடிய அடிப்படை இருக்கிறதே, இந்த அடிப்படையோடு அல்லாஹ்வுடைய பயத்தோடு அல்லாஹ் விரும்புகிற அடியானாக நாம் மாறி அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு உதவி செய்வான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேரத்தில் துஆவை விட்ட பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், ஏன் துஆவை கேட்பதை நிறுத்தி விட்டீர்கள் என்று சொல்லுகிற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மக்களே, மக்காவிலே சிக்கிக் கொண்டிருந்த அத்தனை மக்களும்
இன்றைக்கு மதீனாவிற்கு வந்து விடவில்லையா? அத்தனை மக்களையும் அல்லாஹ் காப்பாற்றவில்லையா? அதனால் பிரார்த்தனையால் விட்டுவிட்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னானே, மா வத்தஅக ரப்புக வமா கலா, மா வத்தஅக ரப்புக வமா கலா, அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை, உங்களை வெறுக்கவும் இல்லை என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பார்த்து சொல்கிறான் என்று சொன்னால், இது மாதிரியான அநியாயக்காரர்களுக்கும் புத்திஜீவிகளுக்கும் இப்படியான செயல் திட்டங்களை வகுத்து கொண்டு இஸ்லாத்திற்கு எதிராக, மார்க்கத்திற்கு எதிராக நிலைநிறுத்தக்கூடிய மக்களையும் நிச்சயமாக அல்லாஹ் அதற்குரிய கூலியை கொடுப்பான் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சில நாளில் வஹி இறங்காத பொழுது 2 முறை வஹி இறங்குவது தாமதமானது. ஒரு முறை வஹி இறங்காத பொழுது எல்லாம் பேசிக்கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கும் அல்லாஹ் பாதுகாக்கும் நஊது பில்லாஹி மின்னா ஷைத்தானுக்கு உண்டான தொடர்பு அருந்து விட்டது என்று அந்த வன்காஃபிர்கள் பேசிக்கொண்டார்கள். 2வது முறையாக வஹி தற்காலிகமாக நிறுத்தப்பட்ட பொழுது சுற்றியிருந்த நிராகரிப்பாளர்கள், குறிப்பாக ஹிந்தா போன்ற பெண்மணி எல்லாம் முகம்மதை அவரது இறைவன் கைவிட்டு விட்டான் என்று ஏளனமாக குத்தி காட்டி நபிகளாரை மன உளைச்சலுக்கு ஆளாக்கினார்கள் என்பதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சீண்டல்களுக்கெல்லாம் மனம் தளரவில்லை. ஆனால் வேதனை அடைந்தார்கள். நிராகரிப்பாளர்களுக்கும் நினைவேற்பாளர்களும் குறிப்பிட்டது போல இறைவன் அவரை கைவிடவில்லை, வெறுக்கவும் இல்லை என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிட்டார் என்று சொன்னால், அன்பிற்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்க வேண்டும். அபூஜஹலுடைய மனைவி உம்மு ஜமீல் அல்லாஹ்வுடைய தூதரை காண்கிற இடமெல்லாம் கிண்டல் செய்கிற நிலையை நாம் பார்க்கிறோம் என்று சொன்னால், ஜுந்துப் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுகிறார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை நோய்வாய்ப்பட்ட பொழுது ஒரு 2 இரவுகள் அல்லது 3 இரவுகள் தொழுகைக்காக அவர்களால் எழுந்து நிற்க முடியவில்லை. அப்போது ஒரு அந்த உம்மு ஜமீல் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி, முகம்மதே, உம்முடைய சைத்தான் உம்மை கைவிட்டு விட்டதாக நான் கருதுகிறேன், அதனால் தான் அவன் உன்னை நெருங்கவில்லை என்று சொல்லுகிற பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வல்லுஹா வல்லைலி இதா சஜா மா வத்தஅக ரப்புக வமா கலா, அல்லாஹ் தஆலா அப்பொழுது சொன்னான், இரவின் மீது சத்தியமாக, ஆரம்ப பகலின் மீது சத்தியமாக, இருண்டு விட்ட இரவின் மீது சத்தியமாக, நபியே, அல்லாஹ் உங்களை கைவிடவில்லை, உங்களை வெறுக்கவும் இல்லை, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் தான் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொன்னானே சகோதரர்களே. ஆகவே அல்லாஹ்விடத்திலே முறையிட்டு வைப்போம், அல்லாஹ்விடத்திலே நாம் பாதுகாப்பு தேடுவோம், அல்லாஹ்விடத்திலே நிச்சயமாக யா அல்லாஹ் இந்த கேட்டிலிருந்து, இந்த அநியாயத்திலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக என்று அல்லாஹ்விடத்திலே அதிகம் இறைஞ்சி பிரார்த்தனை செய்வதற்கு, மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு, முறையீடு ஒப்புக்கொள்ளப்படுவதற்கு, என்னுடைய சங்கடங்கள் தீர்ப்பதற்கு இந்த இடம் சரியான இடம், இந்த மாதம் சரியான மாதம், அல்லாஹ் அதற்கு காத்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால், அன்பிற்குரியவர்களை வாய்ப்பை பயன்படுத்துங்கள். அல்லாஹ்வுக்கு எதிராக, மார்க்கத்திற்கு எதிராக அநியாயங்களை கட்டவிழ்த்து விடுகிற மக்களை யாரெல்லாம் எந்த முறையில் நீ தீர்க்க வேண்டுமோ, எந்த முறையில் உண்டான விடையை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுத்து விட என்று அல்லாஹ்விடத்தில் அதிகம் பிரார்த்தனை செய்ய நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பு சகோதரர்களே, மார்க்கத்தை சரியான முறையில் பின்பற்றி சரியான முறையில் வாழ்ந்து உண்மை விசுவாசிகளாக வாழ்ந்து மரணிக்கிற பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் அமீன் وعلى آله وأصحابه والناس أجمعين فمن تبعهم بإحسان إلى يوم الدين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஒரு சிரமமான, ஒரு இக்கட்டான, ஒரு மோசமான கால சூழ்நிலைக்கு மத்தியிலே இந்த சமூகம் பயணித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அல்லாஹ்விடத்திலே நாம் பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். இஹ்லாஸான, அல்லாஹ்வை பயந்த சிறந்த குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் மாற வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளும். நாமும் சரி, நம்முடைய பிள்ளைகளும் சரி, நம்முடைய மனைவி மக்களும் சரி, அல்லாஹ்விடத்திலே அதிகம் இரையச்சமுடையவர்களாக, அல்லாஹ் குறிப்பிட்ட நேரங்களை பயன்படுத்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யக்கூடிய மக்களாக, தஹஜ்ஜத்துடைய நேரங்களில், இரவு நேரங்களில் அல்லாஹ்வை எழுந்து நின்று வணங்கி வழிபடுகிற சிறந்த கூட்டமாக
நாம் மாற வேண்டும் என்று சொன்னால், மாற்ற வேண்டும் என்று சொன்னால், இந்த சமூகத்தில் மார்க்கத்தை குறித்த ஃபிக்ர், மார்க்கத்தை குறித்த கவலை, மார்க்கத்தை குறித்த சிந்தனை அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளும். எந்த இடத்தில் அல்லாஹ்வை மறக்கிறார், 2 விஷயத்தை அல்லாஹ் சொல்லுவோம். எந்த மக்களை அல்லாஹ் தண்டிக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அந்த மக்களுக்கு சுகத்தின் வாசல்களை அல்லாஹ் திறந்து விடுவான். அல்லாஹ் என்ன சொல்றான்? தண்டிக்க நாடுகின்ற பொழுது அவருடைய சுகந்துடைய வாசல்களை அல்லாஹ் திறந்து விடுவான். போய் அனுபவி. ஆனா அவனுக்கு கொடுக்க போறது என்னது? தண்டனை. அல்லாஹ் கொடுக்கிறது என்னது? இது. ஆனா அதே நேரத்தில் நாம் சில மக்களை மன்னிக்க எண்ணிய போது சோதனையின் வாசல்களை திறந்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்றான். மன்னிக்கின்ற பொழுது சோதனையுடைய வாசல், தண்டிக்கின்ற பொழுது சுகத்தின் வாசல். அப்ப யோசித்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை மன்னிக்க விரும்புகிறான் என்றால் நமக்கு சோதனையின் கதவுகள் திறக்கப்படுகிறது. அல்லாஹ் நம்மை நாளை மறுமையில சிறந்தவர்களாக ஆக்குகிறான் என்றால் அதற்கான கதவுகள் எனக்கு திறக்கப்படுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய இடங்களில் பேசுகிறான். மக்களே, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு இடத்தில் சொல்லுகின்ற பொழுது அவர்கள் யமீன் ஏமனுக்கு அனுப்புகின்ற நபி அல்லாஹ்வை சொன்னார்கள், அநியாயம் இழைக்கப்பட்டவனுடைய முறையிட்டு எஞ்சிக் கொள்ளுங்கள், அதற்கும் அல்லாஹ்விற்கும் எந்த திரையும் இல்லை. அவனுக்கும் அல்லாஹ்விற்கும் எந்த திரையும் இல்லை. திரையில்லா ரப்பிடத்திலே நாம் முறையிட வேண்டும் என்று சொன்னால் மார்க்க அறிவு, உலக அறிவு எனக்கும் என் குடும்பத்திற்கும் வர வேண்டும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அவர்கள் அன்றுக்குரியவர்களே, கல்வி மிக்கவர்களாக, மார்க்கப்பற்றுடையவர்களாக நம்முடைய மக்களை மாற்ற முயற்சிக்க வேண்டும். இன்றைய சூழலில் பெண் மக்களை பொறுத்தவரையிலே அல்லாஹ்வுடைய அறிவு, குர்ஆன் சுன்னாவுடைய தெளிவு அவர்களிடத்திலே வர வேண்டும் என்றால் அவர்கள் கல்வி மக்களாக மாற வேண்டும். உலகியல் கல்வியை தேடி ஓடுகிற கலாச்சாரமும் வினோதமும் அதிகரித்திருக்கிற காலகட்டத்தில் மார்க்கத்தை தேடி ஓடுகிற நன்மக்களை உருவாக்குங்கள். அப்படியான மக்களை உருவாக்குகின்ற கல்லூரியில் மக்களை சேர்த்து விடுங்கள். நாம் இந்த இடத்தில் நடத்தி கொண்டிருக்கிறோம் ரியாதுஸ் ஸாலிஹாத் இஸ்லாமிய கல்லூரி. 110க்கும் மேற்பட்ட பெண் மக்களை கொண்டு இயங்கிக் கொண்டிருக்கிறது. இன்று வரைக்கும் 200க்கும் மேற்பட்ட ஆளின் பெருமக்களை இந்த கல்லூரியில் நாம் வெளியேற்றி இருக்கிறோம். 500 தீனியாத் மக்கள் இந்த கல்லூரியிலிருந்து படித்து முடித்து சென்றிருக்கிறார்கள். ஓரளவுக்காக அல்லாஹ் நாடி ஏகத்துவத்தை அவரிடத்திலே கொடுத்திருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அந்த கல்லூரியுடைய வளர்ச்சிக்கு உதவி செய்யுங்கள். அந்த கல்லூரி வளர்வதற்கும் இந்த மக்களுடைய கல்வி அறிவு வளர்வதற்கும் நீங்கள் உங்களான அனைத்து முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். அல்லாஹ் உங்களுக்கு அதற்குண்டான நிரப்பமான கூலியை தருவான். உம்மு உமாரா ரலியல்லாஹு அவர்கள் உங்களுடைய யுத்த களத்திலே நீங்கள் பார்க்கலாம். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுசைபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதோ நிகழ்ந்து விட்டது என்று கருதி பெண் மக்கள் போருடைய மையப்பகுதிக்கு வரக்கூடாது. ஆனால் அதையும் தாண்டி உம்மு உமாரா ரலியல்லாஹு அவர்கள் எங்கே ரசூலுல்லாஹ் என்று சொல்லி கேட்டு அந்த இடத்திற்கே வந்து இதோ அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கிறார்கள் என்று ஆர்வத்தில் பேசி அத்துணை மக்களும் அல்லாஹ்வுடைய தூதரை கண்டு கொண்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் உம்மு உமாரா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய வாளை சுழற்றியவர்களாக அல்லாஹ்வுடைய தூதர் ஆச்சரியப்பட்டு சொன்னாரே, நான் திரும்பிய பக்கமெல்லாம் பார்க்கிறேன், உம்மு உமாராவுடைய முகம் மட்டுமே தெரிகிறது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே. 14 வெட்டுக்காயங்களோடு உம்மு உமாரா ரலியல்லாஹு அவர்கள் நடக்க முடியாமல் நின்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் கேட்ட பிரார்த்தனை என்ன தெரியுமா சகோதரர்களே? யார் சொல்லலாம், நாளை மறுமையில் நானும் என்னுடைய கணவரும் என்னுடைய 2 மக்களும் உங்களோடு உங்கள் பக்கத்தில் நாங்கள் இருக்க வேண்டும், இதற்காக வேண்டி நீங்கள் எங்களுக்கு பிரார்த்தனை செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டு அந்த இடத்திலேயே அல்லாஹ்வுடைய பிரார்த்தனை செய்தார்கள். அல்லாஹ்வே, இந்த உம்மு உமாராவுடைய குடும்பத்தினாலே என்னுடைய அருகிலே இருக்க வைப்பாயாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்தார்கள் என்று சொன்னால் இந்த கவலை, இந்த அக்கறை, இந்த ஃபிக்ரை எனக்கும் உங்களுக்கும் என் குடும்பத்துக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் வர வேண்டும் சகோதரர்களே. இதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும், பணியாற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய இல்லத்தோடு அவனுடைய வீட்டோடு அதிகம் உங்களுடைய தொடர்பை வலுப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய கவலையுடைய உங்களுடைய சிக்கல்களை எல்லாம் அல்லாஹ்விடத்திலே வந்து முறையிடுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தீர்த்து வைப்பதில் ஆக மிகச் சிறந்தவன். அதனுடைய விளைவை நீங்களும் பார்க்க முடியும் என்று சொன்னால் வல்ல நாயன் அப்படியான குடும்ப கட்டமைப்பை உருவாக்குவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவருக்கும் உதவி செய்வானாக. ஆதாமா இந்தி வல் இல்முல்லாஹ் வ கூலு கௌலி ஆதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.